ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு 12 பாவங்கள், 12 லக்னத்திலிருந்து 12 ஸ்தானங்கள், இந்த 12 ராசி கட்டங்களில் குரு இருந்தால் என்ன பலன்கிறத இந்த பதிவில் பார்க்கணும். நமக்கு தனாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு, அவருடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்தில் தான் பூரட்டாதியாக இருக்குது. 5ஆம் இடத்துல புனர்பூசமாக இருக்குது மிதுன ராசியில். 9ஆம் இடமான துலா ராசியில் விசாகமாக இருக்குது. இந்த மாதிரி 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள். அகம் சார்ந்த பாவங்கள் என்று சொன்னால் மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, தனித்திறமைகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு மற்றும் மேலதிகாரித்துவம், அதாவது ஒரு வேலை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு உயர் பதவியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்மார்ட் ஒர்க்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அமைப்பில் இந்த குரு நமக்கு செயல்படுவார். அப்போ இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலையும் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையிலையும் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையிலையும் விவசாய உரம், கெமிக்கல், மருந்துகள் இது சம்மந்தப்பட்ட துறையிலையும் இவங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாகவோ இவங்க தன்னை வளர்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். பாசம், நேசம், கூட பிறந்தவங்க இது சார்ந்த உறவுகள் எல்லாம் நல்லாயிருக்கும். பெற்றோர்கள், பூர்வீகம், குலதெய்வம் இது சார்ந்த ஈடுபாடுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது மாதிரி இவங்களுக்கு தன்னுடைய முயற்சி என்பது பணம் சார்ந்து நாம் சுய முயற்சியால் முன்னேறணுங்கிற அமைப்புடையது. இதே தான் 5ஆம் இடத்துல மிதுன ராசியில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் இந்த பலனை கொடுப்பாரு. அதில் கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஆட் ஆகும். திரைத்துறை, கலைத்துறைகள் ஆட் ஆகும். அதே 9ஆம் இடத்துல சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொதுஜன தொடர்புடைய ஒரு தொழில்கள், ஜவுளி கடை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்லா வரும். இப்போ அடுத்தபடியாக நம்ம ராகுனுடைய நட்சத்திரம் சதயத்தில் இருக்கார் குரு. அப்படின்னா பிரம்மாண்டமாக இவருடைய சிந்தனைகள் அதிகப்படியான ஒரு மோட்டிவேஷனோடு இயங்கும். பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் ஏற்படும். ஆனால் நிச்சயமாக ராகு நல்லா இருந்தால் அந்த வைராக்கியம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுவும் இவங்களுடைய சொந்த தனித்திறமையை வைத்து முன்னேறக்கூடிய அமைப்பு. அது எல்லா விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, அது திறமைகளை தன்னை வெளிக்காட்டி, தன்னை பிரபலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு உயர்நிலைக்கு போவதற்குண்டான நல்ல அமைப்பு இது. அடுத்தபடியாக குருவனுடைய நட்சத்திரமே பூரட்டாதி இருக்கு. அப்போ இது என்ன, பணம், ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புடைய வணிகங்கள் செய்கிறது, எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டு, இது மாதிரியான பேசி சம்பாதிக்கிறது. இப்போ சட்டமாகட்டும், நீதித்துறையாகட்டும், லாயராக இருக்கிறது, பேசுகிறது, இது மாதிரியான அமைப்புகளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் 5ஆம் இடத்துக்கு மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் இது கிரியேட்டிவிட்டி மைண்டு சார்ந்து, கம்யூனிகேஷன் சார்ந்து பணம் சம்பாதிக்கிறோம். அதே 9ஆம் இடமான துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள், பொதுஜன தொடர்பு மூலமாக லாபங்கள். அப்போ மிகச்சிறப்பாக லக்னத்தில் இருந்தாலும், 5ஆம் இடத்துல இருந்தாலும், 9ஆம் இடத்துல இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது ஒரு வேலை வாங்குகிற இடத்துல இருந்து நம்மளை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு புகழடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்போ அடுத்தபடியாக 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது அதாவது ஜலராசிகள் சொல்கிறது. மீனராசி, கடகராசி மற்றும் விருச்சிக ராசி. இதில் இருக்கிற நட்சத்திரங்கள் நமக்கு குருவினுடைய ஒரு பாதம், சனியினுடைய 4 பாதம், புதனுடைய 4 பாதம், இதே தான் இந்த 3 இடத்துலையும் இருக்குது. அதை பூரட்டாதியில் இருக்கும்போது பேச்சினாலையும் குரு சார்ந்த அமைப்புகள், அதாவது இப்போ ஒரு தங்க நகை, ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே உங்களுக்கு 6ஆம் இடமான கடகராசியில் புனர்பூசத்தில் இருக்கும் பொழுது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய கட்டணங்கள், ஸ்தாபனங்கள், கான்ட்ராக்டுகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும்.
அதே வந்து 10ஆம் இடமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் குரு இருக்கும் பொழுது ஒரு பெரிய தலைமை பொறுப்பு, பதவிகள் இது மாதிரி இது பண்ணுவாங்க. இப்போ வந்து இன்சூரன்ஸ் துறையும் எடுத்துக்கலாம், காவல்துறை அதிகாரிகளும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசிய சார்ந்த நடவடிக்கைகள் சார்ந்த பணிகளை எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கிறது இது மாதிரி. இப்போ அடுத்தபடியாக சனியினுடைய நட்சத்திரம் 2ஆம் வீட்டில் உத்திரட்டாதி மீனராசியில் உத்திரட்டாதியாக குரு இருக்கும் பொழுது இவங்களுக்கு சனியினுடைய தன்மையை பொறுத்து இவங்களுக்கு வேலை அமையும். இப்போ 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சனியினுடைய தொடர்பு இருந்ததுன்னா பொதுஜன தொடர்பு, பப்ளிக் சர்வீஸு, ஒரு பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஈடுபாடுகள் இதையெல்லாம் கொடுத்துரும். இண்டஸ்ட்ரியல் லைனில் கொடுத்துரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அதன் மூலமாக வருமானத்தையும் கொடுத்துரும். நல்லாயிருக்கும். அதே 6ஆம் இடமான பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் குரு உட்காரும் பொழுது இவங்களுக்கு பணியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த வகையில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இவங்க நல்லா டெவலப் ஆவாங்க. அதே 10ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரே இடத்துல நிலையாக நல்லா விசுவாசமாக வேலை பார்த்தாலும் கூட அந்த இடத்துல படிப்படியான முன்னேற்றம் தான் இருக்குமோ ஒழிய டக்குன்னு ஒரே அடியாக வளர முடியாது. ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம். அதே புதனுடைய நட்சத்திரத்தில் கேட்டையில் இருந்தாலும் ஆயில்யத்தில் இருந்தாலும் மீனராசியில் ரேவதியில் இருந்தாலும் 2, 6, 10 கனெக்ஷனில் இருக்கும் பொழுது அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு மற்றும் அனைத்து விதமான ட்ரேடிங் வணிகங்கள்னு சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக வருவாங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பிலையும் இருக்கும், வேலை பார்க்குறதுல உயர் அதிகாரத்துவத்திலையும் இருக்கும், மற்றும் அனைத்து விதமான வணிக தொடர்புடைய அமைப்புகளில் சிறப்பாக இருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, அதிலேயே இப்போ பிஸ்னஸ் முழு நேரமாக பண்ணுறவங்க, மற்றும் ஒரு தயாரிப்பு நிறுவனங்கள் சார்ந்து இயங்குறவங்க, இது எல்லாத்துக்குமே இது நல்லா வரும். இப்போ இந்த அடுத்த கட்டமாக நம்ம 3, 7, 11 மேஷம், சிம்மம், தனுசுக்கு வந்தோம்னா, மேஷத்தில் குரு இருந்தார்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது மருத்துவம் சார்ந்த ஒரு துறைகளில் இவங்க சொல்லி கொடுக்குற அமைப்பில் இருப்பாங்க, அல்லது லேப் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பாங்க. அந்த துறையும் நல்லா வரும். சைக்காலஜி சம்மந்தப்பட்டதும் நல்லா வரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் சம்மந்தப்பட்டதும் நல்லா வரும். தன்னுடைய சிந்தனையில் என்னெல்லாம் நமக்கு ஐடியா தோணுதோ அதை செயல்படுத்தி வெற்றி காண்பதில் இவங்க முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ அதே 7ஆம் வீட்டில் சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டது மற்றும் ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, இரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்டது, லெபார்டரி சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான ஒரு ரிசர்ச் அமைப்புகளில் ரொம்ப சிறப்பாக வருவாங்க. அதே 11ஆம் இடத்துல மூல நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது அதுவும் பெரிய படிப்புகள் சம்மந்தப்பட்டது, பிஹெச்டி போன்ற படிப்புகள், அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இடத்துக்கு போகிறது வரும். சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம் இந்த 3ல் குரு அமைப்பு இருக்கும் பொழுது கலைத்துறையில் பிரகாசிப்பாங்க, கம்யூனிகேஷனில் பிரகாசிப்பாங்க, நடிப்பு, எடிட்டிங் இது சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல புகழை தரும். அதே உத்திர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ல் இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களில் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னு சொல்கிறது அது மாதிரியான ஒரு அமைப்பு இருப்பாங்க. பொதுஜன தொடர்புள்ள அனைத்து பணிகள்லையும் இருப்பாங்க. இதே 4, 8, 12ன்னு எடுக்கும் பொழுது ரிஷபம் 4ஆம் இடம், 8ஆம் இடம், கன்னி 12ஆம் இடம், மகரம் இதில் குரு இருக்கும் பொழுது செவ்வாய் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் உணவு உற்பத்தி சார்ந்த துறைகள்லையும் பழப்பண்ணைகள், பால் விநியோகம், திரவ நிலை சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லையும் உணவு ஹோட்டல் சம்மந்தப்பட்டதுலேயும் வாடகை வாங்குகிற மாதிரி பில்டிங் கட்டி விட்டு அதில் வந்து வருமானம் வர மாதிரி செய்கிறது, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எல்லாத்துலேயுமே சிறப்பை கொடுப்பாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.